மாறன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க. நம்ம வீரா வீட்டுக்கு வந்துட்டு, வீரா எனக்கா ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னோட சித்தப்பா ஒருத்தர் வரப்போகிறாரு. அவர் ரொம்ப டிசிப்ளினாக எதிர்பார்ப்பார். குறிப்பாக சாப்பாட்டு விஷயத்தில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. ஆனால் சாப்பாட்டில் மட்டும் நல்ல விதமாக நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிரும். பார்த்துக்குங்கம்மா, அவ்வளோதான் என்னால் ஹிண்ட்டு கொடுக்க முடியும். சரி சார், நாங்கள் பார்த்துக்குறோம். பெஸ்ட்டான ஒரு ஆளை வர வச்சு பிரியாணி வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதே மாதிரி தான் வந்து அவர் சித்தப்பாவும் வந்து புது கேரக்டரில் ஒருத்தவங்க வந்து வரப்போகிறாங்க போல இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இதில் வந்து பீடிங் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பாயை வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா கடைசி நேரத்தில் அவரால் வர முடியாத அளவு சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு. இன்னும் 3 மணி நேரத்தில் அவங்க சித்தப்பா வந்து வரப்போகிறாங்க. ஆனால் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஐயோ, வேறு ஏதாவது சமையல்னா நம்மளே வந்து சமைச்சிடலாம். ஆனால் பிரியாணினா அதுவும் நல்லா இருக்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்களே, நம்மளால் சமைக்க முடியுமா டேஸ்ட்டாக சந்தேகமாச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவன் யதார்த்தமாக வீட்டுக்கு வராங்க. என்ன பிரச்சனை? ஏன் வீரா மூஞ்சை தூக்கிட்டு இருக்க? இல்லை, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ராமச்சந்திரனோட சித்தப்பா வராங்களாமே. ஆமாம், சொல்லு. எங்கள் தாத்தா தான் அது. ஓகே, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னாங்க சாப்பாடு விஷயத்தில். ஆமாம்மா, உண்மையிலே அவர் சாப்பாட்டில் ரொம்ப கண்டிப்பானவர் தான். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கடைசியில் அவர் வரமாட்டேன்ட்டாரு. கடைசி நேரத்தில் எங்களுக்கு யார் ரெடி பண்ணணும் என்ன ரெடி பண்ணணும் தெரியவே இல்லையே. ஒரு ஆள் இருக்கான், பிரியாணி சூப்பராக செய்வான். அவங்க கையால் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன், எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. திருப்பியும் எப்பப்பா அடுத்தது எங்கே பிரியாணி வந்து சமைப்பேன்னு சொல்லுப்பா, நான் வந்து உன் கையால் சாப்பிடணுன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஆளா? கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம். இன்றைக்கி அவைலபிலிட்டியாக இருப்பாங்களா? அவைலபிலிட்டியாக இருப்பாங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கையோட இழுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ராகுன் வந்து சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. டே வாடா, ஒரு இடத்துல பிரியாணி வந்து சமைக்கணும். சரி சமைக்கலாம், என்ன விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் வந்தால் தெரிஞ்சுப்படா, வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தைக்கு இதெல்லாம் தெரியவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ராகவன், அப்படி எங்கடா சமைக்க போகிறோம்? ஆமாம், இது வெளி வீட்டுக்கு சமைக்கணும்னா ஒன்று விடுவாங்களா? அவங்க இப்போ ரொம்ப அவசரத்தில் இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க விஐபி வர போகிறாங்களாம். ஆனால் பிரியாணி வந்து செய்யணும்னு சொன்னவங்க கடைசி நேரத்தில் வந்து கையை வச்சுட்டாங்க. இப்போதைக்கு அந்த குடும்பம் பாவம் தானே. ஓகே ஓகே, நான் சமைச்சு தரேன், எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அத்தைக்கிட்ட ஏதோ ஒன்று போயிடலாம் சொல்லிட்டு வள்ளிட்டெல்லாம் சொல்லிட்டு வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. வீரா வீட்டு வாசலில். என்னடா இவ வீட்டு வாசலில் வந்து நிற்கிற? டே, அவங்க வீட்டில் தாண்டா சமைக்க போகிறேன். அதை முன்னாடியே சொல்கிறது இல்லையா? எனக்கு மரியாதை வேணும். அந்த வீராவை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட கெஞ்ச சொல்லு. அப்படி கெஞ்சினா மட்டும்தான் நான் வந்து சமைப்பேன். மரியாதையாக கூப்பிடணும் சரியா? எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை, கொஞ்சம் கம்மியானா கூட நான் சமைக்க மாட்டேன். சரிடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்திருக்காங்க. சூப்பராக சமைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் மரியாதையாக பேசினா மட்டும்தான் இது நடக்கும். வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. வீரா வந்து ஆட்டோவில் தான் மிகப்பெரிய மாஸ்டர் வந்து உட்காந்துருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு மரியாதையாக கூப்பிடலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா மாறன் இருக்கதை பார்த்துட்றாங்க. ஐயோ, இவங்கிட்ட தான் நம்ம வந்து கூப்பிடணுமா? உண்மையிலேயே உன் தம்பிக்கு பிரியாணியெல்லாம் சமைக்க தெரியுமா? நீ வேற பிச்சு உதறிடுவான். இந்த இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இவனோட பிரியாணி விட்டா அசந்து போயிடுவேன். ஆனால் கொஞ்சம் மரியாதை எதிர்பார்க்குறான். அதுதான் அவனோட சம்பளமா? சரி சார், வாங்க சார், வந்து பிரியாணி சமைச்சு கொடுங்க சார். உங்களால் மட்டும்தான் சார் முடியும். மரியாதை கொஞ்சம் கம்மியாகுதே, உனக்கெல்லாம் இதுவே அதிகண்டா அப்படின்னு சொல்லி மனசுல பேசுகிறேன்னு சொல்லிட்டு வளர்றாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. ஏய், என்னமோ சொன்னியே மரியாதை ரொம்ப அதிகம்னு சொன்னியே. இல்லை சார், நாங்கள் இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல தானே இருக்கோம், அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா. சரின்னு சொல்லி கிச்சனில் வந்து எப்போதும் போல் சூப்பராக வந்து பிரியாணிலாம் சமைக்கிறாங்க. இவன் மேலே சந்தேகமாக இருக்கே, நல்லா சமைப்பானோ அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. வாசனையெல்லாம் கம கமன்னு வந்தோன்னே ஓகே ஓகே, உண்மையிலே பிரியாணியில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பார் போல இருக்குது மாறனுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வள்ளி யதார்த்தமாக வந்து வீட்டு விருந்துக்கு தான் வராங்க. வீரா வீட்டுக்கு. ஏன்னா அவங்க சித்தப்பா வரதுனால வந்திருக்காங்க கொஞ்சம் முன்கூட்டியே. மாறன் சமைக்கிறத பார்த்துட்றாங்க. என்னை ஏமாற்றிட்டு ராகவனும் நீயும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உன் சமையலை எப்படி கெடுத்து விட்றேன்னு மட்டும் பாரு. எப்படி இருந்தாலும் நீ சூப்பராக சமைச்சிருப்பேன்னு சொல்லி பிரியாணி தட்டை வந்து திறந்து பார்க்குறாங்க. ஸ்மெல்லு சூப்பராக வருது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அச்சோ, இப்படியெல்லாம் சமைச்சேன்னா அவங்களை கையில் கூட பிடிக்க முடியாதே. சித்தப்பா வரப்போகிறாங்க, பெருசாக வந்து ஆப்பு வச்சேன்னு சொல்லிட்டு உப்பு பத்தலை, உப்பு போடுவோம், மிளகாத்தூள் போடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.